கரூர் ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் சிபிஐ விசாரணை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் வந்து திருப்பி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதில் வந்து A1 A2 A3 வந்து மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமார், இவங்க எல்லாருமே வந்து திருப்பியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கரூர் ப்ராப்ளத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு இப்போ நமக்கே வந்து திருப்பி வந்து எஃப்ஐஆர் போட்டு திருப்பி நம்ம விசாரிக்கிறாங்க. இது வந்து எப்போ வந்து இது வந்து முடிவுக்கு வரும்னு தெரியல. இந்த பிரச்சனையில வந்து நிறைய தமிழ்நாட்டில் வந்து இந்த விவசாய பிரச்சனைலாம் நடக்குது. அந்த விவசாய பிரச்சனைக்கெல்லாம் வந்து தளபதி விஜய் அண்ணன் வந்து எதுவும் அறிக்கை விடலை, எதுவும் பார்க்கல. கரூர் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் மற்ற பிரச்சனையெல்லாம் பார்ப்பாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆப்போசிட்ல உள்ளவங்க நிறைய பேர் வந்து கொஸ்டின் வைக்கிறாங்க. நம்ம தளபதி வந்து சைலண்டாவே இருக்காரு. தளபதி விஜய் பிரதர் வந்து என்னன்னு தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. விஜயனை வந்து நேரில் வந்து பேசினாதான் என்னன்னே தெரியும். அதனால விஜயனை வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து பேசணும். இந்த கரூர் ப்ராப்ளத்துல கூட வந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து சென்னைக்கு வாங்க, விஜயனை வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு சன் நியூஸ்ல கூட வந்துச்சு. அது வந்து டிவிக்கில் உள்ள புத்திசாலிங்க தான் வந்து இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. ஒன்றும் நம்ம சாவு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும், இல்லை விசாரிக்கவே வேண்டாம், நீ இங்கே வாங்க நாங்கள் வந்து துக்கம் விசாரிக்கோம் அப்படின்னு சொல்லி யார் வந்து டிவிக்கிலேருந்து இதை அறிக்கை விட்டாங்கன்னு தெரில. இதெல்லாம் விஜயனை வந்து கொஞ்சம் பார்க்கணும். அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி வந்து கூட இருக்கவங்கலாம் வந்து இப்போல்லாம் அறிக்கை விடுறாங்கண்ணே, இதனால வந்து ரொம்ப கெட்ட பேர் தான். ஒன்று நம்ம போய் பார்ப்போம், இல்லாட்டி போகவே வேணாம், நம்ம மக்களே மறந்துடுவாங்க இதை. அதை விட்டுட்டு சென்னைக்கு வாங்க நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கில் உள்ளவங்களாம் அந்த மாதிரி அறிக்கை விடுறது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. உங்களை வச்சு பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் நம்மளே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால வந்து டிவிக்கில் உள்ள கூட இருக்கவங்கலாம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு முடிவு எடுக்க சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க. விஜய் பிரதர் கூட இருக்கவங்க பேச்செல்லாம் அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நீங்களா ஒரு முடிவு எடுங்கண்ணே. நீங்கள் எடுக்கிற முடிவு எப்பவுமே கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் எடுங்கண்ணே.